நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி, அதாவது நீட்டுக்கான யூஜி எக்ஸாம். நம்ம இந்த வருஷம் 12th முடிக்கிறவங்க நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும், அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா neet.nta.nic.in அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025 அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட், ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைலில் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இதை லாகின் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இப்போ ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த PDFல அவங்க என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன டேட்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான வந்து டேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 February 2025 டு 7 March 2025 வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணலாம். 7 February 2025 டு 7 March 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட் டெபிட் கார்டு நெட் பேங்கிங். நீங்கள் ஃபீஸ் வந்து என்னைக்குள்ளார கட்டிக்கணும்னா 7 March 2025 நைட்டு 11:50 கட்டிடணும். கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ், அதாவது நம்ம பண்ண அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 7ஆம் தேதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 March 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீ பேயபிள் பை கேண்டிடேட், நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு. முக்கியமாக ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 1700 ரூபாயும், EWS OBC NCL கேட்டகரியில் இருக்கிறவங்க 1600 ரூபாயும், SC ST PWBD கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும் வந்து பணம் கட்டணும். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம எந்த சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26 April 2025 வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. April 26 ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு. இப்போ என்ன டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறது 26ஆம் தேதி. அட்மிட் கார்டு எத்தனாம் தேதி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, May 1ஆம் தேதி அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, நீட்டுக்கான ஹால் டிக்கெட்டு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4 May 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 hours வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 PM to 5 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டில் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ். உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீஸில் டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் ஆன்சரில் வந்து டவுட் இருந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தது டெக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆன் NTA வெப்சைட்டு. எப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி May மாதம் 4ஆம் தேதி நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 June தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது டென்டேட்டிவ் டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்தாலும் வரலாம், பின்னாடி வந்தாலும் வரலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். இதில் இந்த OBC NCL அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OBC NCL சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு OBCனா என்னன்றது தெரியும், அதர் பேக்கெட் கிளாஸு. NCLனா என்ன அப்படின்னு சொல்கிறது தெரியல. அது நான் கிரீமி லேயர்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NCLன்றதுக்கான மீனிங்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கேன் அப்ளை 2025 த்ரூ த ஆன்லைன் மோட் ஒன்லி. இது எல்லாமே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அடுத்தது என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸு, உங்களுடைய சிக்னேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்லோட் பண்ண போகும்போது ரொம்பவுமே சிரமப்படுறீங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்லோடு கேண்ட் இமேஜஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் ஆஃப்டர் 1 January 2025. இந்த வருஷம் ஜனவரி 2025க்கு அப்புறம் எடுத்ததாக இருக்கணும். சிக்னேச்சரு, லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸு அண்டு தம்பு இம்ப்ரெஷன். உங்களுடைய வலது கையில் இருக்கிற 4 விரலும் உங்களுடைய கட்டை விரலும், இடது கையில் இருக்கிற 4 விரல்களும் கட்டை விரலும், அதாவது 2 கையிலையும் இருக்கிற 5 விரலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கைரேகை வச்சு இதில் அட்டாச் பண்ணணும். சிட்டிசன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் கேட்டகரி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓபிசி, அதுக்கப்புறம் கிளாஸ் 10th மார்க் லிஸ்ட்டு, 10th பாசிங் சர்டிஃபிகேட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். த ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி இன் கலர் வித் 80% ஆஃப் த ஃபேஸ் வந்து வித்தவுட் மாஸ்க்கு. உங்கள் மூஞ்சில் மாஸ்க்லாம் எதுவும் போடக்கூடாது. உங்களுடைய முகத்துடைய 2 பக்கம் காது நல்லா தெளிவாக தெரியணும். காது சரியாக தெரியலனாலும் ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆகாது. ஸோ 2 பக்கத்தில் இருக்கிற காதுமே கரெக்டாக தெரியணும். ஆல் அப்லோட் இமேஜஸ் ஷுட் பி இன் பிடிஎஃப் ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி between 10 KB to 200 KB இருக்கணும். த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கார்டு சைஸ் இருக்கு இல்லையா, நமக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா 10 KB to 200 KB இமேஜ் மோட்டில் இருக்கணும். த சைஸ் ஆஃப் ஸ்கேண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10 KB to 200 KB இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் த சைஸ் ஆஃப் ஸ்கேண்ட் சிக்னேச்சர் ஷுட் பி between 10 KB to 50 KB இருக்கணும் சிக்னேச்சர் மட்டும். த சைஸ் ஆஃப் த ஸ்கேண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஷுட் பி between 50 to 300 KB. சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 KB வரைக்கும் அவங்க எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் இதிலலாம் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரியான இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 த கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு பே த ரெக்வஸ்டட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் முடிச்சதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஒன்று என்ன மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில். ஏன்னா இது ஃபுல்லுமே ரீட் பண்ணுறோம் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் உங்களுக்கு அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். த அப்ஜெக்டிவ் ஆஃப் NTA கேண்டிடேட்ஸ் அட் த நீட் எக்ஸாமினேஷன் சென்டர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி ஃபேன் ஷர்ட்டில் தான் வரணும், மாஸ்கோட வரணும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. மாஸ்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில். இது ஓல்டு ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நீட் யூஜி கவுன்சிலிங் அத்தாரிட்டி ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சிலபஸ் ஆஃப் த டெஸ்ட்டு, என்ன சிலபஸ் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இருக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 45 கொஸ்டின், அதுக்கு 180 மார்க்கு. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், அதுக்கு 180 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஜுவாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 90 கொஸ்டின்ஸ்க்கு 360 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 720 மார்க் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. 180 கொஸ்டினுக்கு 720 மார்க்கு. இதில் வந்து யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிள் ஆவாங்க இதில். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வில் பி சிங்கிள் டே சிங்கிள் எக்ஸாம் இன் பென் அண்ட் பேப்பர் மோடு as கண்டக்டட் இன் லாஸ்ட் இயர் 2024 எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 மணி நேரம் தான் எக்ஸாமு. இது மாதிரி உங்களுக்கு என்ன நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும் நம்ம இதில் பார்ப்போம். அடுத்தது மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸ், என்னென்ன மீடியத்தில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 லாங்குவேஜ் வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமி, இது மாதிரி தமிழ், ஒடிசா, மராத்தி இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிட்டிஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர்ஸ், லேட்டர் வந்து அவங்க அறிவிப்பாங்க. எலிஜிபிலிட்டி டு அப்பேர் ஃபார் கேண்டிடேட்ஸ், என்ன ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பார்ன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2008 முன்னாடி பிறந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு
அப்ளை பண்ண முடியும். 31/12/2008 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 31/12/2008க்கு முன்னாடி பிறந்தவங்க, அன்னைய டேட்டில் பிறந்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இதில் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏஜ் கிரைட்டீரியா. அப்பர் ஏஜ் லிமிட்டு ஆஸ் பர் லெட்டர் டேட் 9th March 2022 received from National Medical Commission Undergraduate Medical Education Board regarding the upper age limit. There is no upper age limit. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அப்பர் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வயசுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யூடி அண்ட் ஜம்ப் கே அண்ட் லடாக், அவங்களுக்கு வந்து சில ஒதுக்கீடுலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குவாலிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட்ஸ். To be eligible for NEET UG, candidates need to refer to the following table for qualifying examination criteria. கோடு 1 கோடு 2 அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸில் வந்து கிரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேபிள் ஃபார் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கிரைட்டீரியா. கேண்டிடேட் ஹூ இஸ் அப்பியரிங் இன் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கிளாஸ் 12 in 2025 whole result is awaited may apply and appear in the test, but she shall not be eligible for admission to the undergraduate medical courses if he does not pass the qualifying examination. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வருஷம் தான் 12th எக்ஸாம் எழுதுறீங்க 2025. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த தேர்வில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மெடிக்கல் கோர்ஸ்குள்ளார உங்களால் என்டர் ஆக முடியும், எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்க முடியும். ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்பியர்ட் are appearing at the qualifying examination with English, Physics, Chemistry and Biology as the main subject and except to pass the examination with the requirement percentage of marks are also eligible to apply and appear in the competitive entrance examination. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கணும். எது? இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேத்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட் 2 த ஹையர் சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த கிளாஸ் 12th higher senior secondary examination after a period of 12 years of study, the last 2 years of such study comprising of physics, chemistry. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த வகையில் படித்தாலும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த கோடுன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முக்கியமானது admission procedure. Admission to all seats of undergraduate medical dental courses will be done through NEET UG 2025. டென்டலுக்கும் அண்டர் மெடிக்கலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். நிறைய பேர் வந்து டென்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன் கவுன்சிலிங்கில் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க, அது வராது. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரிசர்வேஷன் பாலிசி கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உடல் ஊனம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆஃபீஸ் மெமரண்டம், ஸ்க்ரைபு காம்பன்சேட்டரி டைமு, ஸ்க்ரைபு அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு காம்பன்சேட்டரி டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்ன ஜிப்மர் பற்றி என்னமோ கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கவுன்சிலிங் பை த எம்சிசி ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன். எம்சிசி இஸ் கண்டக்டிங் கவுன்சிலிங் ஃபார் 15% ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை நமக்கு. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசி, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் பார்ப்போம் என்ன முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபர்மேஷன் ரெடினஸ் ஃபார் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்கிறாங்க. இந்தியன் நேஷனல்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஜேபெக் 10 KB to 50 KB, அது ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மறுபடியும் வருது. பாஸ்ட் ஷுட் ஃபில் கோட் 227 against the column provided for in case of
குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். இந்த பேஜை வந்து கொஞ்சம் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. 50வது பேஜை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த கோடு 227 against the column provided for in case of qualifying examination. Candidates appearing in class 12th in 2025 should select a qualifying code as one. ஸோ எந்தெந்த கோடை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. ஸோ இந்த கோடை வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே அப்ளை பண்ண போகும்போது இந்த கோடை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதையும் இதில் பார்த்துடலாம். fill in the complete application form. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டிஸு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பருமே வந்து உள்ளே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அகாடமிக் டீட்டெயில்ஸு கிளாஸ் 10th 11th 12th டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் உள்ளார. Information bulletin. File size must be 4 to 30 KB. Candidate signature to be uploaded in JPEG format. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து எதாவது கொடுத்துருப்பாங்க. must not let the date of taking photograph should not be with the cap or googles. The focus needs to be in the face. Spectacular or allowed. Polaroid and computer generated photos are not acceptable. Application not complete. Applicant with photographs shall be rejected. Without photograph வந்து shall be rejected சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. Candidates may note the photographs uploaded are found to be fabricated. Photographs should not be cap or googles. இதில் வந்து எங்கேயும் ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுக்கல இது வரைக்கும். பட் நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. Candidates left and right hand fingers and thumb impressions to be uploaded in JPEG formats. After completing the step 3 நம்ம வந்து பேமெண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 அட்மிட் கார்டு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா SC ST இருக்கிறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் கரெக்டாக வைக்கலாம். OBC EWSல வரவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ரெடி பண்ணுங்கள். அப்ளிகேஷனை கொஞ்சம் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து நேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைமிங் அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 PM கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் என்ட்ரி அட் த டைம் ஆஃப் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 1:30 நீங்கள் உள்ளே வந்துடணும். சிட்டிங் ஆன் த சீட்டு இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1:15 வந்து நீங்கள் ஆன்வர்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஸ்ட் புக்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டைமுக்கு MBD கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் bring only the following documents on the day of examination at the test centers. Candidates who will not bring this will not be allowed to sit in the examination. அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிண்டட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு, 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு சேம் ஆஸ் அப்லோடட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு வரணும். 1 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் ஃபோட்டோகிராஃப் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி கலர் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி மஸ்ட் பி ஒரிஜினல் அண்ட் வேலிட் அண்ட் லைக் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான டாக்குமெண்ட்டெல்லாம் தான் முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பிரிங் ஒன்லி த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸு. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம். அன்ஃபேர் மீன்ஸ் ப்ராக்டிசஸ் அண்டு பிரீச் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரூல்ஸ். அங்கே போய்ட்டு எதுவும் தவறான செய்கைகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெயினான இன்ஃபர்மேஷனு. இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் ஓரளவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலே வந்து இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி வந்து பேஜ் வந்து காமிக்கும். இப்போ இந்த மாதிரி பேஜ் தான் ஃபஸ்ட்டு காமிச்சது, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே. இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து நம்ம காமிச்சிருந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வர போகிறோம். உள்ளே வந்துட்டோம்னா இப்போ இது மாதிரி பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பேஜில் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் நேம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இதுதான் வந்து அந்த பேஜ். இதில் போய்ட்டு நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து போயிட்டு இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர், இது மாதிரிலாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் நேமு, கன்ஃபார்ம் ஃபாதர் கார்டியன்ஸ் நேமு, இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரிமிசஸில் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டோர் நம்பர் கொடுங்க. சப் லொக்காலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊருடைய நேமு, லொக்காலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாலுக்காவுடைய நேமு, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. சப் லொக்காலிட்டின்ற இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமே சேர்த்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரிமிசஸ் நம்பர் நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு நம்பரையும் இதையும் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயில் அட்ரஸ்ஸு, கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மெயில் ஐடியும் ஒரே மாதிரியாக கொடுக்கணும். மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் உள்ளே போகணும். இதெல்லாம் கொடுத்துட்டு உடனே தான் கீழே வந்து இந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ண சொல்லும். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஏதாவது சிம்பிள்ஸு, ஏதாவது நம்பர்ஸ் வர மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். இப்போ இது மாதிரி டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒன்று க்ரியேட் ஆகி வந்துடும். இப்போ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம அதில் ஃபில்அப் பண்ணலை. உங்களுக்கு நான் மாடல் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா இந்த பேஜுக்கு வந்து நமக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்துட்டு அடுத்தது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயிலு, ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸு, அப்பார் ஐடியில் அதில் கேட்குறாங்க. ஸோ அப்பார் ஐடி அப்படின்றது இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்பார் ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஏபிசி ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்று இருக்கும், அதே மாதிரி இதில் அப்பார் ஐடி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமாக இதில் ஃபில்அப் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ரெஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்ஸு, ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸு, உங்களுடைய அப்பார் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ரெஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷனு, ரெஜிஸ்டர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, ரெஜிஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பர், வேறு ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். அப்லோடு டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபைனல் சப்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷனு. வேறு யாராவது நான் உங்களுக்கு அப்ளை பண்ண வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கான இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.